ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, சமந்தா நடிப்பில் ரீசெண்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன எங்கள் தங்கம் படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தெலுங்கு டப்பிங் படம், தமிழ்லேயே ரிலீஸ் ஆயிருக்கு. தெலுங்குல இந்த படத்தோட பேர் மகா என்டி பங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது PV நந்தினி ரெட்டி. வாங்க படத்துக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, சமந்தா வந்துட்டு அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதையா தான் வளர்றாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்களுக்கு துன்புறுத்தல் ஏற்பட்டுட்டே இருக்கும். அதனால ரொம்ப பயந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டிஸ்டன்ஸ்ல படிச்சுட்டு இருப்பாங்க காலேஜ். அப்படி படிச்சுட்டு இருக்க சமயத்துல ஒரு ஹோட்டல்ல தங்கி தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி படிச்சுட்டு இருக்க சமயத்துல தான் அந்த ஹோட்டலுக்கு ஒரு தைரியமான ஒரு 4-5 பேர் வந்து ஒரு ஆயுதத்தோட வந்து ஏதோ பேசிக்கிட்டு ஒரு பயமே இல்லாத அளவுக்கு நடந்துகிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே சமந்தாக்கு நாமளும் இந்த மாதிரி ஒரு நாள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குரூப்லயே ஒரு நாள் எதிர்பாராத விதமா சேரக்கூடிய நிலைமை வந்துருது. அதுக்கப்புறம் சேர்ந்து தன்னை தயார்படுத்திக்கிட்டு சண்டை, அப்புறம் துப்பாக்கி சுடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கத்துக்கிட்டு ஒரு போராளியாட்டம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு ஒருத்தன் தலைவனா இருக்கான். அவன் தான் இந்த படத்தோட வில்லன். அவன் வந்துட்டு எப்படிப்பட்ட ஆளுனா, வெளியே வந்து நல்லவனாட்டம் நடிச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டு சரியான கெட்டவனா ஒரு மிருகமாட்டம் ஒரு குணம் கொண்டவன். அவன் வந்து என்னன்னா, ஊர் மக்களை ஏமாத்தி அவங்கள காப்பாத்துறேன் பிடிக்கிறேன்னு சொல்லி அவங்க யாருக்கிட்ட அடிமைப்பட்டு கிடக்குறாங்களோ அவங்க கிட்டயே பணத்தை வாங்கிட்டு அந்த ஊர் மக்களை மாட்டி விட்டுட்டு இருப்பான். அப்படி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச உடனே ஹீரோயின் சமந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் கிட்ட எப்படியாவது வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. ஆனா சமந்தாவை அவன் விட்டு கொடுக்குற மாதிரியே தெரியாது. ஏன்னா அவனுக்கு வந்து சமந்தா மேல ஒரு கண்ணு இருக்கும். ஒரு கட்டத்துல அவன் இந்த மாதிரி பெரிய பெரிய கட்சிக்காரங்க கிட்ட தொடர்பு வச்சிருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த விஷயத்த போலீஸ்காரங்களுக்கு இன்ஃபர்மேஷனா கொடுத்து அவனை மாட்ட வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவன் அங்க ஜெயிலுக்கு போயிடுறான். ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க அங்கிருந்து தப்பிச்சு ஒரு டாக்டரை சந்திக்கிறாங்க. அவர் தான் ஹீரோயினோட ஹஸ்பண்டு. அந்த டாக்டருக்கு ஒரு பெரிய குடும்பம் ஒன்று இருக்கும். அந்த குடும்பத்துல இவங்க போய் ஜாயிண்ட் ஆகிறது தான் கதையே. என்னன்னா, இவங்க 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால ஹீரோயினோட ஹஸ்பண்டை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோயினோட ஹஸ்பண்டோட தங்கச்சிக்கு கல்யாணங்கிறதுனால இவங்க அங்க போகக்கூடிய நிலைமை வந்துடும். அப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஊருக்கு என்ட்ரி கொடுப்பாங்க. அப்போ இவங்க வரத பார்த்துக்கிட்டே இருந்த ஒருத்தன் என்ன பண்ணிடுறான், பார்த்தா நம்ம கூட்டத்துல இருந்த ஆள் மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சமந்தாவை பார்த்துட்டு போய் அந்த பெரிய லீடர் கிட்ட, ஜெயில இருக்க லீடர் கிட்ட போய் போட்டு கொடுத்துட்றான். அவன் வந்து நீ கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவங்க இவங்களையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சமந்தா என்ன பண்றாங்கன்னா, அந்த குடும்பத்துல எப்படியாவது இணையணும்ன்றதுக்கோசரம் பல விஷயங்களை சமைக்கிறதுல இருந்து கோலம் போடுறதுல இருந்து எல்லாத்தையும் தான் உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டு, தான் அனாதாசிரமத்துல இருக்கும் போது இருந்த ஃப்ரெண்டை வச்சு எல்லாத்தையும் செய்யறாங்க தான் வீட்டுக்கு தெரியாம. அப்படி இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வர சமயத்துல தான் அந்த ஹீரோயினோட ஹஸ்பண்டோட அப்பா வந்து ஒரு கட்சிக்காரரா இருக்கிறதுனால அவருக்கு சுத்தி எதிரிகள் இருக்கும். அந்த எதிரிகள்ல வந்து ஒருத்தன் வந்து சீட்டு கொடுக்காத காரணத்தினால அவன் வந்து அவங்க அப்பாவை பழிவாங்கறதுக்கோசரம் சமந்தாவோட குடும்பத்துல இருக்கிற லேடிஸை பழிவாங்க பார்ப்பான். அவங்க ஒரு நாள் கோயிலுக்கு போவாங்க. அப்படி பழிவாங்க பார்ப்பான். அப்போ வந்து ஹீரோயின் வந்துட்டு செமையா அங்க இருந்து இவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுல இருந்தே அந்த வீட்டுல இருக்க எல்லாருக்குமே சமந்தா மேல ஒரு நம்பிக்கையும் ஒரு ஈர்ப்பும் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த வில்லனோட ஆளுங்க வந்து சமந்தாவை வந்து பழைய ஆளாதான் இருக்காளா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் வராங்க. வந்துட்டு சண்டை போடுறாங்க. அந்த ஃபைட் எல்லாம் செமையா இருக்கும். அதுக்கப்புறம் அவதான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ண பிறகு அதை வந்து வில்லன் கிட்ட சொல்லி போடுறாங்க. ஜெயில இருக்க வில்லன் கிட்ட. அவன் வந்து தப்பிச்சு ஊருக்குள்ள வந்துடுறான். வந்துட்டு சமந்தாவே மிரட்டுறான், நீ வந்து என் கூட வந்துரு, இந்த குடும்பம் எல்லாம் வேணாம், நீ தான் எனக்கு வேணுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டார்ச்சர் பண்றான். ஆனா எதுக்குமே ஹீரோயின் வந்துட்டு அசராம நீ எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடுறாங்க. அவன் என்ன பண்றான்னா, ஹீரோயினோட பயத்துல விளையாட ஆரம்பிக்கிறான். என்னன்னா, ஹீரோயின் வந்துட்டு தன்னோட பாஸ்ட் லைஃப் வந்து வீட்டுல சொல்லாமே இருப்பாங்க, தான் புருஷங்கிட்ட கூட சொல்லாம இருப்பாங்க. அதை வச்சு அவன் விளையாட ஆரம்பிப்பான். ஒரு கட்டத்துல ஹீரோயின் புரிஞ்சுக்குவாங்க, இதனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருங்கிறதுனால அவங்க எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அவங்க குடும்பத்திலையும் ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்ட பிறகு ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. என்னன்னா, அவன் குடும்பத்தையே போட்டு தள்ள
முடிவு பண்ணிடுறான். அதுக்கோசரம் நிறைய ஆளுங்களை உள்ள இறக்குறான். ஹீரோயின் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கூட அவங்க குடும்பமும் சேர்ந்துக்குது. அந்த இடமே செம ரகலையா செம பயங்கரமா ஒரு ஜான்விக் ஸ்டைல்ல நம்ம தமிழ்ல வந்த பிளாஸ்ட் படம் மாதிரி பக்காவான ஒரு ஃபைட் சீனா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஹீரோயின் அவனை கொன்னுட்டு அந்த குடும்பத்திலையும் நல்லபடியா இணைஞ்சிடறாங்க. அதோடய இந்த படம் முடிஞ்சிருது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, சமந்தா மட்டும்தான் இந்த படத்திலேயே நமக்கு நிறைய இடத்துல காமிப்பாங்க. ஏன்னா அவங்க தான் மெயின் லீடுங்கிறதுனால மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அங்கங்க வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். இன்க்ளூடிங் வில்லனே கூட கடைசீட்ல தான் கொஞ்சம் பவரா காமிச்சிருப்பாங்க. அது வரைக்குமே கொஞ்சம் டம்மியா தான் காமிச்சிருப்பாங்க. படம் ஃபுல்லாவே சமந்தா தான் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படம் ஃபுல்லாவே. மொத்தத்துல இந்த படம் ஒரு நல்ல படம். பிடிச்சவங்க தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.